Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்கு எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்கேன் ஃபங்க்ஷன் தான். ஸ்கேன் ஃபங்க்ஷன் அப்படின்றது நமக்கு பல வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம் வாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க போன வீடியோல நம்ம பார்த்த லாம்டா ஃபங்க்ஷனை பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இதை புரிஞ்சுக்கிறது நமக்கு ஈஸியா இருக்கும். வாங்க எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா ஒவ்வொரு மாசமும் அந்த ப்ராடக்ட் எவ்வளோ கவுண்ட் வித்திருக்கு, ஒரு ப்ராடக்டோட காஸ்ட் எவ்வளோ, அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வித்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ ஒரு மாசமும் போன மாசம் அதையும் ஆட் பண்ணிட்டே வரணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 மாசத்துக்கு எவ்வளோனா இதை ஆட் பண்ணணும், 3 மாசத்துக்கு எவ்வளோ இவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படி இல்லைங்களா? ஸோ அதுவே நம்ம ஸ்கேன் ஃபங்க்ஷன் வச்சுட்டு இதை நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸ்கேன் உங்களுக்கு என்னெல்லாம் கேட்குது பாருங்க. இனிஷியல் வேல்யூ என்ன, அரே என்ன, இதில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு கேட்குது. ஸோ என்ன சொல்லணும்னா இனிஷியல் வேல்யூ இப்போதைக்கு 0 வச்சுக்கோப்பா. அரே என்ன அப்படின்னு சொன்னா இதுதான் உன்னோட அரே. ஓகேவா? ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ணணும்னு கேட்குது. நம்ம லாம்டா யூஸ் பண்ணிப்போம். லாம்டா யூஸ் பண்ணிட்டு 2 பேராமீட்டர் கொடுப்போம். கொடுத்துட்டு இந்த 2 பேராமீட்டர் வச்சு என்ன பண்ணணும், ஏ பிளஸ் பி பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். சரி, இப்போ இது என்ன பண்ண போகுதுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இந்த 151450 இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி அது ஒரு 0 போட்டுட்டு 0 ஏவா எடுத்துக்கிட்டு 151450 பிஆ எடுத்துக்கிட்டு 0 பிளஸ் 151450 151450 கொடுத்துருச்சு. அடுத்தது இதை ஏவா எடுத்துட்டு இந்த 67830 பிஆ எடுத்துக்கிட்டு ஆட் பண்ணி 219280. அடுத்தது இதை ஏவா எடுத்துட்டு அண்ட் அடுத்ததை வர 242784 பிஆ எடுத்துக்கிட்டு 462064 அப்படின்னு ஒரு நம்பரையும் ஸ்கேன் பண்ணி அதுக்கான நம்ம சொன்ன அந்த ஃபங்க்ஷனை போட்டு நமக்கு ஆன்சர் கொடுக்கறது தான். ஸோ இப்போ நம்ம இதை டோட்டலாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வர வேல்யூ தான் 2727307 இங்க வந்துடுச்சு. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் அதை ஸ்கேன் பண்ணி அதுக்கு நம்ம சொன்ன ஃபங்க்ஷனை செஞ்சிருது. இதுவே இது வந்து ஒவ்வொரு மாசமும் அப்படின்னு சொன்னேன். அதுவே நம்ம போன வருஷத்தோட இதை ஆட் பண்ணோம்னு வச்சுப்போமே. சரி, இது வந்து 2023 நம்பர்னு வச்சுப்போம். 2022ல நம்ம 1 lakh அப்படின்னு சும்மா ஒரு நம்பர் கொடுத்துருவோம். 1 lakh வித்திருக்கு அப்படின்றத நம்ம எடுக்கிறோம். ஸோ 1 lakh நீ ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோன்னு அது என்ன பண்ணிடுச்சு பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஏ பிளஸ் பி, ஏ வந்து 0 இனிஷியல் வேல்யூ 0வா எடுத்துக்கிச்சுன்னு. அதுக்கு பதிலாக நம்ம சொன்ன அந்த 1 lakh எடுத்துக்கிட்டு இந்த பியை எடுத்துக்கிட்டு 1 lakh பிளஸ் 151450 251450 போட்டுட்டு அப்புறமா அதே தான் இதை வந்து ஏவா எடுத்துட்டு இதை பியா எடுத்துட்டு ஆட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்படி தான் நமக்கு ஸ்கேன் ஒர்க் ஆகும். இதுவே நீங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போமே. இங்க மல்டிப்ளிகேஷன் போடுறச்ச நம்ம இதை வந்து 0வா போடுறோம்னு வச்சுக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் நமக்கு எப்பயுமே எப்படி வரும், 0 அப்படின்னு வரும். ஏன்னா ஒரு வாட்டியுமே அது 0. ஃபர்ஸ்ட் நமக்கு 0 இன்டூ 151450 0, திருப்பி 0 இன்டூ 67830 0. எப்பயுமே நீங்க மல்டிப்ளிகேஷன் கொடுக்குறப்போ ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா இனிஷியல் வேல்யூ 1ஆ கொடுத்துட்டு நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கான வேல்யூ ஈஸியா வந்துடும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நமக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த ஸ்கேன் ஃபங்க்ஷனை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.